சமீப காலமாக இந்தியாவில் தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து வருகிறது. அதனால் முதலீட்டாளர்கள் சற்று பதட்டமாகவே இருக்கிறார்கள். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய நினைப்பவர்கள் தங்கத்தை எப்படி சேமிக்க வேண்டும், எந்த வகையான தங்க முதலீடு சிறந்தது, முதலீட்டிற்கு தங்க நாணயங்கள் சிறந்தவையா அல்லது தங்க நகைகள் சிறந்ததா என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக தொடர் ஏற்றத்தில் இருந்த தங்கம் கடந்த 2 வாரங்களாக சற்று சரிய தொடங்கியது. ஏப்ரல் 22 அன்று தங்கத்தின் விலைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைந்து 24 கேரட் தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு 99,220 இருந்தது. இது கடந்த மாதத்தில் மட்டும், அதாவது அக்டோபர் 20 முதல் 29ஆம் தேதிக்குள் 10 நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 9,000 ரூபாய் வரை குறைந்திருந்தது. தங்கம் விலை உச்சம் தொட்ட நிலையில் அதன் மூலம் லாபம் ஈட்டுவதற்காக முதலீட்டாளர்கள் தங்கள் வசமுள்ள தங்கத்தை விற்க தொடங்கினர். முதலீட்டாளர்கள் லாபம் ஈட்ட தங்கத்தை விற்கும் போது சர்வதேச சந்தையில் அதன் விலை குறைவது வழக்கம் என நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கத்தை வாங்கும் முதலீட்டாளர்கள் முதலீட்டிற்கு தங்க நாணயங்கள் வாங்குவதே சிறந்தவை, அதன் மேக்கிங் சார்ஜஸுக்கான செலவும் குறைவாகவும் இருக்கும். ஆனால் தங்க நகைகள் அணிவதற்கு அழகாகவும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மட்டுமே இருக்கும். அந்த நகைகளில் செய்யும் வேலைக்கான செலவு மற்றும் கற்கள் இருப்பதால் அதன் முதலீட்டு மதிப்பு குறைவாகவே மதிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தங்க நாணயங்களும் தங்க நகைகளும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வாங்கப்படுகின்றன. தங்க நாணயங்கள் முற்றிலும் முதலீடு அல்லது எதிர்காலத்தின் பாதுகாப்பிற்காக வாங்கப்படுகின்றன. அதே நேரத்தில் நகைகள் அலங்காரத்திற்காக அல்லது கலாச்சாரம் மற்றும் சமூக மதிப்பிற்காக மட்டுமே வாங்கப்படுகின்றன. அதனால் முதலீட்டாளர்கள் நாணயம் வாங்குவதே சிறந்ததாக இருக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். மணி கண்ட்ரோலின் கூற்றுப்படி தங்க நாணயங்கள் முதலீட்டிற்கு ஒரு சிறந்த தேர்வாகும். தங்க நகைகள் உணர்ச்சி பூர்வமான மதிப்பை கொண்டுள்ளன, ஆனால் அதன் மறு விற்பனையின் மதிப்பு குறையும். ஆனால் நாணயங்கள் அப்படி இல்லை, அதன் மதிப்பு எப்போதும் குறையாது. அது மட்டுமல்லாமல் நிதி அடிப்படையிலும் தங்க நாணயங்களே சிறந்தது. தங்க நாணயங்களை நகைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் தங்க நாணயங்கள் ஒரு சிறந்த தேர்வாகும். இருப்பினும் உணர்ச்சி மற்றும் சமூக மதிப்பை பொறுத்தவரை தங்க நகைகள் ஒரு சிறந்த தேர்வாகும். அத்துடன் தங்க நாணயம் மற்றும் நகைகளின் தரமும் முதலீட்டில் ஒரு முக்கிய காரணியாகும். முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், தங்க நாணயம் தூய்மையானது மற்றும் அது 24 கேரட் தங்கத்தால் ஆனது. அதே நேரத்தில் தங்க நகைகள் குறைவான தூய்மையானவையே. அந்த நகைகளில் செம்பு, வெள்ளி, துத்தநாகம், நிக்கல், பலேடியம் மற்றும் பிளாட்டினம் ஆகியவை கலக்கப்படுகின்றன. தங்கத்துடன் இந்த உலோகங்களை கலப்பதன் மூலம் அதன் மதிப்பு குறையும். ஆனால் அது வலிமையாகவும் உறுதியாகவும் நீண்டு உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அத்துடன் தங்க நாணயங்கள் அல்லது நகைகளில் முதலீடு செய்யும் போது பல்வேறு காரணிகள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. அதில் பணப்புழக்கம், தூய்மை, முதலீட்டின் மீதான வருமானம், உணர்ச்சி மதிப்பு மற்றும் சிறந்த சேமிப்பு ஆகியவையே ஆகும். நீங்கள் ஒரு சிறந்த முதலீடு செய்ய விரும்பினால் அதிக தூய்மையுடனும் மறு விற்பனை மதிப்புக்கு சிறந்ததாகவும் இருக்கும் தங்க நாணயமே நல்லது. நகைகள் முதலீட்டிற்கு ஏற்றதல்ல என மணி கண்ட்ரோல் முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்கிறது. இந்நிலையில் இன்றைய தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து ரூபாய் 11,300க்கும் சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து 90,400க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்றைய வெள்ளி விலை 1 கிராம் ரூபாய் 165க்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 1,65,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்து பொருளாதார நிபுணர் சோமவல்லியப்பனிடம் புதிய தலைமுறை டிஜிட்டல் சார்பாக பேசினோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ முதலீட்டாளர்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா எப்படி காயினா வாங்கலாமா இல்ல நகையா வாங்கினா பெஸ்டா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட் சார்? நகையா வாங்குவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. நகையா வாங்குவது என்பது அவர்கள் பிரியப்பட்டு வாங்குறது, அலங்காரத்துக்கு வாங்குவது, தேவைகளுக்கு வாங்குவது. நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தேவைகளுக்காக வாங்குவது நகை. நகைங்கிறது எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். நீங்க அதுல எனக்கு கூடுதலாக அதுல கொஞ்சம் செலவாகும். நம்ம தங்கம் மட்டுமே நம்ம வாங்க, தங்கத்தோட சேர்ந்து அது செய்யறதுக்கான சேவை கூலியை நம்ம கொடுக்குறோம். அது செய்யற போது ஏற்படுற சேதாரத்துக்கு நம்ம கொடுக்குறோம். இது பலருக்கும் தெரிந்ததுதான். சில சதவீதங்கள்ல அதை சொல்லிடுறாங்க. நகையா வாங்குற போது அதுக்கு ஜிஎஸ்டியும் உண்டு. பழைய நகையை கொடுத்துட்டு புதுசு மாத்துற போதும் அந்த விற்கிற நகைக்கும் ஜிஎஸ்டி என்பது கூட இருக்கிறது. அதனால நகை என்பது அணிவதற்கு, நகை என்பது முதலீட்டுக்கு அல்ல.
ஓகே. இது முதல் பிரிவு. இரண்டாவது பிரிவு வந்து எனக்கு அணியவும் பிரியம், அதே சமயத்துல அது முதலீடாகவும் இருக்கு, நான் அப்படி அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க வந்து ஒரு அந்த உங்களுக்கு ஆகிற செலவு நகையாகிறதுக்காக ஆகிற செலவை நான் இப்ப சொன்னேன், கூலி சேதாரம் சொன்னேன், அதுக்கப்புறம் வரி சொன்னேன். இதையும் தாண்டி உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த அவ்வளவு காலத்துக்கு வச்சிருந்தாதான் அது உங்களுக்கு பலன். நகையை வாங்கி ஒரு ஆண்டுல 2 ஆண்டுல நான் மாற்ற போறேன்னா திருப்பி நீங்க இன்னொரு 15-20% அதுல செலவு தான் செய்யறீங்க. அதனால அடிக்கடி மாற்றுகிற நகைகள் என்பது முதலீடு, நிச்சயமா முதலீடு இல்லை, நஷ்டம். நம்ம திரும்பவும் அதை சேஞ்ச் பண்றது நமக்கு வந்து லாபம் கிடையாது. ஆமா, நிச்சயமா கிடையாது. ஒரு கால் நீங்க வாங்கினி 6 மாசத்துக்குள்ளார அது 50% உயர்ந்து நீங்க உங்களுக்கு ஆன செலவு 20%, அது போன்ற எப்பயாவது நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இது லாபமா அமையலாம், பெரும்பாலும் அப்படி அமையாது. மூன்றாவது வந்து நான் தங்கத்தை முதலீட்டுக்காக மட்டும்தான் வாங்குறேன், எனக்கு அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அது தங்க காயினா வாங்கலாம், நாணயங்களா வாங்கலாம், பார் வாங்கலாம். ஆனா உங்களுக்கு அது வந்து சரியான சீல் போட்டிருக்காங்களா, அதை கொடுக்குற கடை யாரு என்பதை நம்ம பார்த்து வாங்கணும். அதுல வந்து நம்ம கொடுக்கறது 22 கேரட் நகைக்கு தான் நமக்கு விலை போடுவாங்க, அல்லது 24 கேரட் போடுவாங்க. அது ரெண்டுக்கும் வெவ்வேறு விலை இருக்கு. நம்ம வாங்குற தங்கம் அந்த கேரட் இருக்கான்னு நமக்கு சோதிச்சு பார்க்க தெரியணும். அதன் மேல அவங்க ஒரு முத்திரை போட்டிருக்கணும், அந்த முத்திரை இருக்கான்னு நம்ம பார்க்கணும், ஹால்மார்க் முத்திரை. ஓகே சார். சார், இப்ப நம்ம காயினாவோ பாராவோ வாங்குறோம், வாங்கின பிறகு சரி அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறோம், அதை வந்து நகையா பண்ணலாம் அப்படின்றப்போ அது வந்து நமக்கு லாபமா? ஏன்னா காயினா வாங்கும்போது அது கொஞ்சம் அதோட ரேட் கரெக்டா இருக்கும். ஆனா அதை வந்து அந்த காயினை திரும்ப நம்ம நகையா மாத்தும் போது அது வந்து நமக்கு லாபமா இருக்குமா? லாபம் தரக்கூடிய விலை ஏறி இருந்தா அந்த காயினே நமக்கு லாபம் தான். ஓகே. அதற்கு அப்புறம் அது ரூபா தான். நம்ம வந்து அது ₹1,00,000 வாங்கின ஒரு தங்கத்தினுடைய காயினுடைய விலை 1,40,000 ஆயிருந்ததுன்னா நம்ம அதை நகையா மாத்திர அன்னைக்கு அது 1,40,000 கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி தான். நம்ம அந்த வாங்கின நகையை பொறுத்து அதனுடைய கூலி சேதாரம் நமக்கு செலவு அதை குறைஞ்சிடும். ஆனா நீங்க முதலீடுன்னா இது நீங்க கேட்ட 2 முறையுமே இல்ல, 3வது முறை தான் வந்து டிமேட்ல வாங்குற தங்கம் தான் வந்து நமக்கு கூலி சேதாரம் எல்லாம் இல்லாம ஜிஎஸ்டி அளவுக்கு 3% வரி இல்லாம வெறும் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய <1% டாக்ஸ் மட்டும் இந்த எஸ்டிடி புரோக்கரேஜ் இதுகள் மட்டும் போடக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். அதை நீங்க பங்கு சந்தையில கோல்டு ETF வாங்கலாம். இதுல வந்து கோல்டு கிராம்ஸ்லயும் நீங்க எலக்ட்ரானிக் கோல்டும் வாங்கலாம். இது எல்லாம் முதலீடுகளுக்கு சரி. இது எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு பேஸ்கெட்ல போட்ட பிறகு நீங்க நகையா வாங்குங்க, காயினா வாங்க, ETF வாங்க, எலக்ட்ரானிக் வாங்க, எதுவா இருந்தாலும் ஒரு முதலீடு என்பது வருமானம் கொடுக்கணும், இல்லைன்னா விலை உயரணும். தங்கம் வருமானம் கொடுக்காது, விலை உயரணும். அதனால நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது நிச்சயமா விலை உயரும் அப்படின்னு நினைச்சு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ நீங்க வேற வருமானம் தரக்கூடிய மற்ற பலவற்றை நீங்க தவிர்க்கிறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டு. அது என்னன்னா ஒரு எஃப்டி போடுறதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதோ எல்லாம் செய்யாம அந்த பணத்தை கொண்டு வந்து இதுல போடுறீங்க. அதுல போட்டா ஓரளவுக்கு கிடைக்கும், இதுல போட்டா ஓரளவுக்கு கிடைக்கும். அதுல வர்றது நிச்சயம் எஃப்டில, மியூச்சுவல் ஃபண்ட்ல சந்தேகம், தங்கமும் சந்தேகம். இவற்றையெல்லாம் மனசுல வச்சு ஒரு முதலீடு பண்ணும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.